கண்ணீரின் தீயை நெஞ்சில் அணைத்து காவல் கனவை நிஜமாய் உழைத்து நீதிக்கு நாங்கள் காவலராக நின்றோம் இங்கு காக்கியின் காதலனாக. அன்பு மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் வணக்கம். காக்கியின் காதலன் காவலர் பயிற்சி மையம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. தொடர்ச்சியாக 2ஆம் நிலை காவலர் தேர்வுக்கு தேவையான ரிவிஷன் வகுப்புகள் மற்றும் அதில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான கேள்வி பதில்களை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். அந்த வரிசையில் இன்னைக்கு நம்ம 8ஆம் வகுப்பு வரலாறு மற்றும் 8ஆம் வகுப்பு பொருளாதாரம் ரிவிஷன் பண்ணிட்டு அதில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான கேள்வி பதில்களை நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ரொம்ப ஃபாஸ்ட்டாக நம்ம ரிவிஷன் பண்ண போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம வரலாறு எப்படி பார்த்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிங்கன்னா, சிந்து சமவெளி நாகரிகம் பார்த்துருப்பீங்க. சரிங்களா? சிந்து சமவெளி நாகரிகம், வேதகாலம், மௌரிய பேரரசு, இதெல்லாம் பண்டைய இந்திய வரலாறுல பார்த்துருப்பீங்க. அடுத்ததாக இடைக்கால இந்திய வரலாறுன்னு சொல்லும்போது டெல்லி சுல்தானியம், முகலாய சாம்ராஜ்யம் பார்த்துருப்போம். அதிலே வந்து பார்த்தீங்கன்னா விஜயநகர பேரரசு, பாமினி சுல்தானியம், சரிங்களா, பிற்கால சோழர்கள், பிற்கால பாண்டியர்கள், இதெல்லாம் பார்த்துருப்பீங்க. இந்த இடைக்கால இந்திய வரலாறுல வரக்கூடிய முகலாய சாம்ராஜ்யம், அந்த முகலாய சாம்ராஜ்யத்தில் ஆட்சி செஞ்சுட்டு இருக்கக்கூடிய ஜஹாங்கீர் அப்படின்ற மன்னர், அவருடைய காலத்துல தான் ஆங்கிலேயர்கள் இந்தியாவுக்கு வருகை புரிகிறாங்க. சரிங்களா? அப்போ ஐரோப்பியர்களுடைய வருகை அப்படின்றது தான் உங்களுக்கு 8வது பள்ளி பாட புத்தகத்தில் உங்களுக்கு முதல் பாடமாக கொடுத்துருக்குறாங்க. ஐரோப்பியர்கள் ஏன் வந்து இந்தியாவுக்கு வருகை புரிகிறார்கள் அப்படின்னா, வர்த்தகம் செய்வதற்காக வருகை புரிகிறார்கள். அப்படி இந்தியாவில் என்னதான் இருந்துச்சு அப்படின்னா, நிறைய வாசனை பொருட்கள், திப்பு, கிராம்பு, சரிங்களா, சுக்கு, ஏலக்காய், மிளகு, லவங்கம் போன்ற வாசனை பொருட்கள்லாம் இங்கே ஏராளமாக கிடைச்சிது. சரிங்களா? கருமிளகு அப்படின்றது தங்கத்துக்கு ஈக்குவலாக கொடுத்து வாங்குறதுக்கு மதிப்பு மிக்கதாக கருதப்பட்டது. சரிங்களா? அப்போ பார்க்குறோம். சரிங்களா? ஐரோப்பியர்கள் வருகை அப்படின்ற இந்த தலைப்பில் நீங்கள் என்னென்னலாம் படிச்சிருப்பீங்க அப்படின்னா, சரிங்களா, நம்ம இந்தியாவுக்கும் சரிங்களா ஐரோப்பாவுக்கும் இருக்கக்கூடிய நிலவழி அப்படின்றது மூடப்படுது. சரிங்களா? நிலவழின்றது மூடப்படுது. அப்போ கடல் வழி கண்டுபிடிக்க வேண்டிய தேவை அப்படின்றது ஏற்படுது. அப்போ கடல் வழியை கண்டுபிடிக்கிறதுல ரொம்ப ஆர்வம் காட்டியவர்கள் யாருன்னா போர்ச்சுகீசியர்கள். அதில் 1498 வாஸ்கோட காமா அப்படின்றவர் இந்தியாவை முதல்ல வந்து அடைகிறார். சரிங்களா? கள்ளிக்கோட்டையை வந்து அடைகிறார். சரிங்களா? அவரை சாமரின் அப்படின்ற மன்னர் வந்து வரவேற்கிறார். அப்போ போர்ச்சுகீசியர்களை பற்றி நம்ம பார்க்கும்போது, போர்ச்சுகீசியர்கள் பெருசாக ஒரு ஆதிக்கம் செலுத்தினாங்களானா கிடையாது. அவங்க மதம், சரிங்களா, கல்வியை பரப்புறதுலையும் மதத்தை பரப்புறதுலையும் செலவிட்டாங்க. சரிங்களா? இப்போ போர்ச்சுகீசியர்களுடைய தலைநகரம் அப்படின்னு சொல்லும்போது கொச்சின் வந்து இருக்கு. பிற்காலத்தில் கோவாவாக மாற்றப்படுது. சரிங்களா? அப்போ அதில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஆளுநர்களை பார்த்துருப்பீங்க. சரிங்களா? நீலநீர் கொள்கையை வெளியிட்டவர் யார்? சரிங்களா? அல்புகர்க் அப்படின்றவர் ரொம்ப சிறந்தவராக இருப்பார். சரிங்களா? நினோனா டி குங்கா அப்படின்றவர் என்ன பண்ணுவார்? தலைநகரத்தை கொச்சின்லேருந்து கோவாவுக்கு மாற்றுவார் 1510 அப்படின்னு சொல்லி. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்போ போர்ச்சுகீசியர்களை பற்றி பார்க்கணுன்னா இதுதான் உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ. அப்போ புகையிலையை அறிமுகம் செஞ்சவர் போர்ச்சுகீசியர்கள் தான். அச்சு எந்திரத்தை வந்து அறிமுகம் செஞ்சுருப்பாங்க. அதில் இந்திய தாவரங்கள், இந்திய மருத்துவ தாவரங்கள் அப்படின்ற புத்தகத்தை அச்சிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்துருப்பீங்க. அப்போ போர்ச்சுகீசியர்களை தொடர்ந்து வரக்கூடியவங்க டச்சுக்காரர்கள், டச்சு கிழக்கிந்திய கம்பெனி. டச்சுக்காரர்கள் அப்படின்னு சொல்லும்போது அம்பாயனா படுகொலைக்கு அப்புறம், சரிங்களா, அம்பாயனா படுகொலைக்கு அப்புறம் பெரடா போர் அப்படின்ற போரோட அவங்களுடைய ஆதிக்கம்ன்றது முடிவுக்கு வந்துடும். சரிங்களா? அடுத்தது ஆங்கிலேயர்கள்னு சொல்லும்போது 1600 ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி அப்படின்றது ஏற்படுத்தப்படும். அவங்க இந்தியாவிற்கு வாணிபம் செய்யறதுக்காக வராங்க. சரிங்களா? அப்போ ஜஹாங்கீர் அப்படின்ற அமைச்சரவைக்கு தான் வராங்க. அவர் அனுமதி கொடுத்துறாரு. அப்போ வர்த்தக மையத்தை வந்து எங்கெங்க நிறுவுறாங்க? சென்னையில் நிறுவுறாங்க, கொல்கத்தாவில், பம்பாயில் நிறுவுறாங்க. 3 இடம் அப்படின்றது அவங்களுடைய வர்த்தக தலைநகராக இருக்குது. இப்படி வர்த்தகத்துக்காக வந்தவங்க தான் ஆங்கிலேயர்கள். பிற்காலத்தில் எப்படி வந்து நம்மளை ஆட்சி செஞ்சாங்க அப்படின்றதெல்லாம் பின்னாடி வரக்கூடிய வகுப்புகள்லாம் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, ஆங்கிலேயர்களை தொடர்ந்து வரக்கூடியவர்கள் டேனிஷ் பீப்புள்ஸ் வராங்க. 1616 டேனிஷ் பீப்புள்ஸ் வராங்க. சொராம்பூர் அப்படின்றது இந்தியா முழுவதற்கும் அவங்களுக்கு தலைநகராக இருக்குது. சரிங்களா? தரங்கம்பாடின்றது தமிழ்நாட்டுக்கு தலைநகராக இருக்குது. இதெல்லாம் நம்ம வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்ப்போம். அடுத்ததாக வரக்கூடியவர்கள் போர்ச்சுகீசியர்கள் தான் வர்த்தகத்திற்காக இந்தியாவிற்கு வந்த கடைசி ஐரோப்பிய நாடு. சரிங்களா? இதெல்லாம் நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்துருப்போம். இப்போ வர்த்தகத்திற்காக வந்தவங்க அரசாங்கத்தையே வந்து அமைக்கிறாங்க. சரிங்களா? வர்த்தகத்திற்காக வந்தவங்க அரசாங்கத்தையே அமைக்கிறாங்க. இப்போ பாருங்க, 1757 பிளாசி போர் அப்படின்றது நடக்குது. இந்த பிளாசி போர் அப்படின்றதுல ஆங்கிலேயர்கள் வெற்றி பெற்றுறாங்க. இதுல கிடைச்ச வெற்றி தான் அவங்களுக்கு அரசியல் ஆதிக்கத்தை தொடங்கி வைக்குது. அடுத்தா பாத்தீங்கன்னா வரிசையா போர் தான். பிளாசி போருக்கு அப்புறம் பக்சார் போர் நடக்கும். பக்சார் போருக்கு அப்புறம் கர்நாடக போருக்கு அப்புறம் மைசூர் போருக்கு அப்புறம் மராத்திய போர்கள்.
சரிங்களா? தொடர்ச்சியாக போர்கள் தான் நடக்குது. இது எல்லா போர்லையும் அவங்க வெற்றி அடைஞ்சிடுறாங்க. எல்லா போர்லையும் ஆங்கிலேயர்கள் வெற்றி அடைஞ்சிடுறாங்க. இப்போ நீங்கள் பார்க்கும்பொழுது சரிங்களா, ஆங்கிலேயர்களுக்கு ஆப்போசிட்டாக இருக்கக்கூடியது யாருன்னா பிரெஞ்சுக்காரர்கள். சரிங்களா, ஆங்கிலேயர்களுக்கு ஆப்போசிட்டாக இருக்கக்கூடியவர்கள் பிரெஞ்சுக்காரர்கள். இப்போ கர்நாடக போர் நடக்கும். வாரிசுரிமை பிரச்சனை அப்படின்றது தான் இதுக்கு அடித்தளமாக இருக்குது. அப்போ ஒரு பக்கத்தில் ஆங்கிலேயர்களும் மற்றொரு பக்கத்தில் பிரெஞ்சுக்காரர்களும் இருப்பாங்க. சரிங்களா? அப்போ முதல் கர்நாடக போர், இரண்டாம் கர்நாடக போர், மூன்றாம் கர்நாடக போர் அப்படின்னு சொல்லி 3 கர்நாடக போர் நடக்கும். இந்த 3 கர்நாடக போர்லையும் ஆங்கிலேயர்கள் வெற்றி பெற்று இந்த பிரெஞ்சுக்காரர்களுடைய ஆதிக்கம்ன்றது இந்தியாவில் முடிவுக்கு வந்துடும். இப்போ ஒட்டுமொத்தமாக ஆங்கிலேயர்கள் தான் ரொம்ப வலிமையாக இந்தியாவில் வாணிபமும் செய்கிறாங்க, ஆட்சி அதிகாரத்துக்கும் இவங்க தான் வராங்க. சரிங்களா? ஒவ்வொரு பகுதியாக பிடிக்கிறாங்க. போர் தொடுத்து தான் பிடிக்கிறாங்களான்னா கிடையாது. வாரிசிறப்பு கொள்கை, துணைப்படை திட்டம் அப்படின்ற திட்டங்களை கொண்டு வந்து பிடிக்கிறாங்க. வாரிசிறப்பு கொள்கை அப்படின்றத டல்ஹௌசி பிரபு கொண்டு வந்திருப்பாரு. துணைப்படை திட்டம்ன்றத வெல்லேஸ்லி பிரபு கொண்டு வந்திருப்பாரு. அப்போ ஒவ்வொரு ஆட்சியாளர்களும் என்ன பண்றாங்க, அவங்களுடைய அரசாங்கத்தை விரிவுபடுத்துறதுக்காக பல கொள்கைகளை வந்து கொண்டு வராங்க. இதெல்லாம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் நீங்க படிச்சிருப்பீங்க. சரிங்களா? அப்போ வர்த்தகத்திலிருந்து பேரரசு வரை அப்படின்னு சொல்லும்பொழுது இதுதான் முக்கியமான போர்கள்லாம் நடக்குது. பிளாசி போர் நடக்குது, பக்சார் போர் நடக்குது, கர்நாடக போர்கள் நடக்குது, மைசூர் போர் நடக்குது. சரிங்களா? அடுத்ததான் மராத்திய போர் நடக்குது. இது எல்லா போர்லையும் ஆங்கிலேயர்கள் வெற்றி பெற்றுறாங்க. வெற்றி பெற்று இந்தியாவில் ஆங்கிலேயருடைய சாம்ராஜ்யத்தை ஏற்படுத்துறாங்க. இந்த கான்செப்ட் மட்டும் உங்களுக்கு புரிஞ்சா போதும். அடுத்த கிராம சமூகமும் வாழ்க்கை முறையும். இந்த பாடத்தில் என்ன பார்க்க போறோம்னா, ஆங்கிலேயர்கள் ஆட்சிக்கு வந்துட்டாங்க. இங்க சென்னை, பம்பாய், கொல்கத்தா இந்த 3 இடத்துலையும் தலைநகரமாக வச்சு ஆட்சி செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இந்த டைம்ல என்ன பண்றாங்கன்னா, அவங்க வந்து முக்கியமான வரி விதிப்பு முறைகளை கொண்டு வராங்க. வரி வாங்கணும் இல்லையா? அப்ப மிக முக்கியமான வரி விதிப்பு முறைகள், நிலையான நிலவரி திட்டம், ரயத்து வாரி முறை, மகள் வாரி முறை அப்படின்னு சொல்லக்கூடிய 3 நிலவரி திட்டங்களை கொண்டு வராங்க. சரிங்களா? இந்த 3 நிலவரி திட்டத்திலையும் மக்கள் வந்து ரொம்ப அதிகமா வரி வந்து வாங்குறதுக்கு ஆளாக்கப்படுறாங்க. மக்கள் வந்து ரொம்ப அதிகமா துன்பப்படுறாங்க. விளைச்சலே ரொம்ப கம்மி தான், வரி வந்து அதிகமாக கட்டணும். இதுக்கு பயந்துக்கிட்டு அவங்க பயிர் செய்யறதே வந்து நிறுத்துறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா, புரட்சிகள் நடக்குது. மக்களை ரொம்ப அதிகமாக துன்புறுத்துறதுனால புரட்சி நடக்குது. சந்தல் கழகம் நடக்குது. சரிங்களா? அடுத்து வந்து அவுரி புரட்சி நடக்குது. இண்டியோ கழகம்னு சொல்லக்கூடிய அவுரி புரட்சி நடக்குது. சரிங்களா? அடுத்து பஞ்சாப் நில உரிமைகள் சட்டம் கொண்டு வராங்க. பஞ்சாப் நில உரிமை சட்டம். சரிங்களா? பஞ்சாப் நில உரிமை கழகம் நடக்குது. அதனால பஞ்சாப் நில உரிமை சட்டம் கொண்டு வராங்க. சரிங்களா? அடுத்தா பாருங்க, சாம்ரான் சத்தியாகிரகம் நடக்குது, கேதா சத்தியாகிரகம் நடக்குது, மாப்ளார் கழகம் நடக்குது. சரிங்களா? தக்கான கழகம் நடக்குது. இந்த மாதிரி நிறைய கழகங்கள், புரட்சிகள்லாம் நடக்குது. அப்போ வரி விதிக்கிறதுனால மக்கள் அதிகமாக பாதிப்புக்கு உள்ளாகிறாங்க. அதனால புரட்சிகள் நடக்குது. சரிங்களா? எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இது நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். அடுத்ததான் மக்களுடைய புரட்சி. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா விவசாயிகளுடைய கிளர்ச்சியாக நம்ம பார்க்குறோம். இப்போ மக்களுடைய புரட்சி அப்படின்னும் போது பாளையக்காரர் முறை அப்படின்றது தான் இனிஷியலாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். 1529 இதை படிச்சிருப்பீங்க. பாளையக்காரர் முறை அப்படின்றது மதுரையை ஆட்சி செஞ்ச விஸ்வநாத நாயக்கர் அப்படின்றவர் தன்னுடைய பகுதிகளை வந்து பாளையங்களாக பிரிக்கிறார். மேற்கு பாளையம், கிழக்கு பாளையங்கள்னு சொல்லி 2ஆக பிரிக்கிறார். கிழக்கு பாளையம்ன்றது கட்டபொம்மனுடைய கட்டுப்பாட்டிலும், மேற்கு பாளையம்ன்றது பூலித்தேவருடைய கட்டுப்பாட்டிலையும் இருக்குது. சரிங்களா? இப்போ பாளையக்காரர்கள் இருக்கிறாங்க. இந்த பாளையக்காரர்களுடைய கிளர்ச்சி அப்படின்றது ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்குறோம். சரிங்களா? முதல்ல ஆங்கிலேயர்களை எதிர்த்து நின்று அவங்கள வெற்றி பெற்ற இந்திய மன்னன் யாரு? நம்மளுடைய பூலித்தேவர். சரிங்களா? பூலித்தேவர். அவருடைய படை வீரர் தான் ஒண்டி வீரன். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் இதெல்லாம் ரொம்ப முக்கியம். அடுத்த கட்டபொம்மனை பார்க்குறோம். சரிங்களா? வரி கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவருடைய மாவட்ட ஆட்சியர் சரிங்களா ஜாக்சன் துரையை வந்து எதிர்ப்பார். பிற்காலத்தில் 1801 சரிங்களா 1801 திருச்சிராப்பள்ளி பிரகடனம் அப்படின்றத வெளியிடுறாங்க இல்லையா? அப்போ ஒரு கூட்டமைப்பை ஏற்படுத்துவாங்க. சரிங்களா? ஒரு கூட்டமைப்பை ஏற்படுத்துவாங்க. தென்னிந்திய கிளர்ச்சியாளர்கள் கூட்டமைப்பு அப்படின்ற ஒரு கூட்டமைப்பை ஏற்படுத்தி, அந்த கூட்டமைப்பு தான் பிற்காலத்தில் வந்து இந்த திருச்சிராப்பள்ளி சுதந்திர பிரகடனத்தை வெளியிடும். அந்த கூட்டமைப்பில் கட்டபொம்மன் சேர்ந்துட்டாருன்னு சொல்லி கட்டபொம்மனை தேடணும்னு சொல்லி பிடிச்சு அவர் கொண்டு தூக்கில் போட்டுறாங்க 1799. கயத்தாறுன்ற இடத்துல கொண்டுட்டாங்க. இதுக்கப்புறம் இது வந்து ஆங்கில வரலாற்றில் முதல் பாளையக்காரர் கிளர்ச்சின்னு சொல்லி அழைக்கப்படுது. அடுத்து 2வது பாளையக்காரர் கிளர்ச்சி யாருடைய தலைமையில் நடக்குதுன்னா மருது சகோதரர்களுடைய தலைமையில் நடக்குது. இப்போ கட்டபொம்மனுடைய தம்பிங்க அவங்க 2 பேத்துக்கும் அடைக்கலம் கொடுக்கறது இந்த மருது சகோதரர்கள் தான். சரிங்களா? அந்த மருது சகோதரர்கள் சரிங்களா? அப்போ இவங்க எல்லாருமே சேர்ந்து தென்னிந்திய கிளர்ச்சியாளர் கூட்டமைப்புன்றதை ஒன்று ஏற்படுத்தினாங்க இல்லையா? அவங்க வந்து 1801 திருச்சிராப்பள்ளி பிரகடனம் அப்படின்ற முதல் இந்திய சுதந்திர பிரகடனத்தை வந்து வெளியிடுறாங்க. சரிங்களா? வெளியிட்டதுக்கு அப்புறம் அவங்களையும் அடைக்கிறாங்க. இது வந்து 2வது பாளையக்காரர் கிளர்ச்சின்னு சொல்லி வரலாறுல அழைக்கப்படுது. அப்போ இந்த கழகக்காரர்கள் எல்லாமே பினாங்கு தீவு சரிங்களா வேல்ஸ் இளவரசர் தீவுன்னு சொல்லி பின்னால் அழைக்கப்பட்ட தீவுக்கு நாடு கடத்தப்பட்டுறாங்க. கழகக்காரர்கள் 73 பேரும் நாடு கடத்தப்பட்டுறாங்க. சரிங்களா? இதோட வந்து பார்த்தீங்கன்னா பாளையக்காரர்கள் கிளர்ச்சின்றது முடிஞ்சிருச்சு. இந்த பாளையக்காரர்கள் கிளர்ச்சி அப்படின்றது எதுக்கு அப்படின்னா, கர்நாடக போர் நடந்துச்சு இல்லை? கர்நாடக போர்னால ஆங்கிலேயர்கள் இந்த தமிழக பகுதியில் தென்னிந்தியாவில் வரி வசூல் செய்யக்கூடிய உரிமையை பெறாங்க. இதுதான் கழகத்துக்கு காரணம்.
சரிங்களா. அப்போ ஆங்கிலேயருடைய கட்டுப்பாட்டுக்கு தமிழகம் வருவதற்கு காரணமான போர் எதுனா கர்நாடக போர். சரிங்களா. இப்போ பாளையக்காரர்கள் கிளர்ச்சி முடிஞ்சிடும். அடுத்ததாக பாருங்க 1806 சரிங்களா வேலூர் கழகம் அப்படின்றது நடக்குது. வேலூர் கழகம். வேலூர் கழகத்தில் நம்ம பார்த்தோம் இல்லையா, மைசூர் போர் நடக்கும். 4வது மைசூர் போரில் திப்பு சுல்தான் கொல்லப்பட்டுருவார். திப்பு சுல்தான் கொல்லப்பட்டு அவங்களுடைய குடும்பம்ன்றது வேலூர் கோட்டையில் சிறை வைக்கப்படும். இப்போ இந்த வேலூர் கோட்டையில் 1வது மற்றும் 23வது படை பிரிவில் என்ன நடக்கும்னா கலகம் வெடிக்கும். சரிங்களா. அப்போ அக்னியோ தலைப்பாகின்றது சிலுவை போட்டிருக்கிற மாதிரி இருக்குது, இந்த மனதை வந்து துன்புறுத்துற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, புரட்சியில் ஈடுபடுறாங்க. அப்போ 1வது மற்றும் 23வது படைப்பிரிவில் புரட்சின்றது வெடிக்குது. புரட்சியாளர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா தங்களுடைய மேல் அதிகாரிகளை சுட்டு கொல்றாங்க. சரிங்களா. அங்கே இருக்கக்கூடிய கைதிகள்லாம் ரிலீஸ் பண்ணுறாங்க. அதில் பதிய ஹைதர் அப்படின்றவர் தான் திப்பு சுல்தானுடைய பையன். அவரை வந்து ஆட்சியாளராக அறிவிக்கிறாங்க. திப்புவோடைய புலிக்கொடியை வந்து கோட்டையில் ஏற்றுறாங்க. இதெல்லாம் ஒரே நாளில் அடக்கப்படுது. சரிங்களா. கில்லேஸ்பி அப்படின்ற ஆங்கில தளபதி வந்து இந்த கழகத்தை வந்து அடைக்கிறார். சரிங்களா. அப்போ வேலூர் கழகம் அப்படின்றது முடிவுக்கு வந்துடுது. அடுத்த நடக்கூடியது பெரும் புரட்சி, மக்களுடைய புரட்சியில் அடுத்த பார்க்கும்போது 1857 பெரும் புரட்சி அப்படின்றது. கானிங் பிரபு அப்படின்றவர் இந்தியாவுடைய வைசிராயா இருக்கிறார். வைசிராய் கிடையாது, அப்போ வந்து அவர் வந்து கவர்னர் ஜெனரலாக இருக்கிறார். கவர்னர் ஜெனரல். அதுக்கப்புறம் தான் இந்த பெரும் புரட்சிக்கு அப்புறம் தான் விக்டோரியா மகாராணியோட பேருக்கு 1858 வெளியிடப்பட்டு வைசிராய்ன்ற பதவி உருவாக்கப்படுது. சரிங்களா. இந்திய கவர்னர் ஜெனரல் அப்படின்றது ஒழிக்கப்பட்டு வைசிராய் அப்படின்ற பதவி வந்து உருவாக்கப்படுது. சரிங்களா. அப்போ இந்த பெரும் புரட்சின்றது ரொம்ப முக்கியமான புரட்சி. இதில் நிறைய துணிச்சலான வீரர்கள்லாம் பங்கேற்றிருப்பாங்க. அப்போ டெல்லி அப்படின்னு சொல்லும்போது இரண்டாம் பகதூர் ஷா தான் மன்னராக அறிவிச்சிருப்பாங்க. சரிங்களா. கான்பூர் அப்படின்னும் போது நானா சாஹிப். சரிங்களா. அப்போ பீகார் அப்படின்னும் போது வில்லியம் டைலர், கன்வர் சிங், அவர் அடக்கணும் தான் வில்லியம் டைலர். இந்த மாதிரிலாம் நம்ம பார்ப்போம். சரிங்களா. ஜான்சி ராணி லட்சுமி பாய் அப்படின்றவங்க ஜான்சியை வந்து ஆட்சி செஞ்சுட்டு இருப்பாங்க. அப்போ இதெல்லாம் முக்கியமான மக்களுடைய புரட்சியாக நம்ம வந்து பார்த்துருப்போம். இந்தியாவுடைய கல்விக் கொள்கைன்னும் போது கல்வின்றது இந்தியாவில் இருந்துச்சு, பண்டைய இந்தியாவிலும் இருந்துச்சு. பண்டைய இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா தலைமுறையாக இவங்க இதெல்லாம் செய்யணும் சொல்லி குலக்கல்வி திட்டம் அப்படின்றது இருந்துச்சு. திண்ணை பள்ளிகள் இருந்துச்சு. சரிங்களா. இப்போ பண்டைய இந்தியாவில் கல்வி வளர்ச்சினும் போது பெண்களுக்கெல்லாம் கல்வி கொடுத்தாங்களான்னு கேட்டிங்கன்னா சங்க காலத்தில் கொடுத்துருக்குறாங்க. சிந்து சமணி நாகரிகத்தில் படிச்சிருக்காங்க. வேத காலத்தில் முன்வேத காலத்தில் கல்வி இருந்துச்சு, பின்வேத காலத்தில் பெண் கல்வி மறுக்கப்பட்டுச்சு. அப்போ பண்டைய இந்தியா அப்படின்னு சொல்லும்போது அப்போ குலக்கல்வி முறை இருந்துச்சு. இடைக்கால இந்தியானும் போது இடைக்காலத்தில் யார் இருக்காங்க ஆட்சியில், டெல்லி சுல்தானியம் இருக்கு. அவங்க வந்து மதராசாக்களை கட்டுறாங்க. இல்டுமிஷன்ற ஒரு பெரிய மதராசாவை கட்டியிருப்பாரு. அப்போ இடைக்கால இந்தியாவிலையும் கல்வி இருந்துச்சு. சரிங்களா. அடுத்தது பார்த்தீங்கன்னா அலோபி மடம் அப்படின்றத ராமானுஜர் ஏற்படுத்தியிருப்பார் ஸ்ரீரங்கத்தில். அதுவுமே இடைக்கால கல்வி நிறுவனங்களுக்கு எடுத்துக்காட்டு தான். அடுத்து நவீன கால கல்வின்னும் போது ஆங்கிலேயர்களுடைய வருகை, ஐரோப்பியர்களுடைய வருகைக்கு அப்புறம் போர்ச்சுகீசியர்கள் தான் முதல்ல நவீன கல்வி முறையை தொடங்கி வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம சுதந்திரம் அடைஞ்சதுக்கப்புறம் கல்வியை நம்ம டெவலப் பண்ணிக்கிட்டோம். அவ்வளோதான். இந்தியாவில் தொழிலகங்களுடைய வளர்ச்சின்னும் போது இந்தியான்றது பழம்பெருமையாக நிறைய தொழில்கள்லாம் செஞ்சுட்டு வந்த நாடு தான். சரிங்களா. அப்போ ஆங்கிலேயருடைய வருகையால் அவங்களுடைய தொழில்நுட்பத்தால் இங்கே இருக்கக்கூடிய உள்நாட்டு தொழில்கள், கைவினை தொழில்கள் நசுக்கப்படுது. சூயஸ் கால்வாயோட திறப்பு அப்படின்றது மூலப்பொருட்கள் இங்கேருந்து எடுத்துகிட்டு போகிறதுக்கும் அங்கேருந்து முடிவுற்ற பொருட்களாக கொண்டு வந்து இங்கே சந்தைப்படுத்துறதுக்கும் ரொம்ப ஏதுவாக இருக்குது. அப்போ இருக்கக்கூடிய தொழில்கள் எல்லாமே நசுக்கப்படுது. நிறைய தொழிற்சாலைகள் ஏற்படுத்தப்படுது. 1907 வந்து பார்த்தீங்கன்னா ஜாம்ஷெட்பூரில் டாடா இரும்பு எஃகு நிறுவனம் அப்படின்றதெல்லாம் நிறுவுறாங்க. சரிங்களா. இதெல்லாம் எக்ஸாம் பாயிண்டில் படிச்சிருப்பீங்க. ஆங்கிலேயர்களுடைய ஆட்சி நகர்ப்புற மாற்றங்கள். அப்போ பார்த்தீங்கன்னா சென்னை, கொல்கத்தா, பம்பாய் இதுதான் பார்ப்பீங்க. ட்ரெயின் விட்டுருப்பாங்க. சரிங்களா. இப்போ துறைமுகங்கள் இருக்குது. அப்போ எல்லாத்தையும் ஏற்படுத்துகிறாங்க. சரிங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா காலங்கள் தோறும் பெண்களின் நிலை. அப்போ இந்திய பெண்கள்னு சொல்லும்போது காலங்கள் தோறும் அவங்களுடைய நிலைன்றது எந்த ஆட்சி வந்தாலும் யார் ஆட்சி செஞ்சாலும் அவங்களோட நிலை மோசமாக தான் இருக்குது. அப்போ என்ன பண்ணுறாங்க, புரட்சி நடக்குது. 1829 பெண் சிசுக்கொலை தடுப்பு சட்டம் அப்படின்றது கொண்டு வர்றாரு வில்லியம் பெண்டிங் பிரபு. 1856 விதவைகள் மறுமண சட்டம்லாம் கொண்டு வரப்படுது. சரிங்களா. விதவைகள் வந்து திருமணம் செஞ்சுக்கலாம் அப்படின்ற சட்டங்கள் கொண்டு வரப்படுது. சரிங்களா. அடுத்து பெண் சிசுக்கொலை தடை சட்டம் கொண்டு வருது. வரதட்சணை தடுப்பு சட்டம் கொண்டு வராங்க. இந்த மாதிரி பெண்களை பாதுகாக்கிறதாக கொண்டு வராங்க. தேவதாசி முறை ஒழிக்கப்படுது. 1947 தேவதாசி முறை ஒழிக்கப்படுது. சாரதா சட்டம் கொண்டு வராங்க 1930. பெண்களுடைய திருமண வயதை வந்து அதிகமாக்குறாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குது. சரிங்களா. நிறைய பேர் போராடுறாங்க. இதெல்லாம் பார்க்க போகிறோம். அடுத்த பணம் மற்றும் சேமிப்பு முதலீடு. பணம் அப்படின்னு சொன்னோம்னா அந்த காலத்தில் பண்ட பணம் தான் இருந்துச்சு. அப்போ அரிசி கொடுத்துட்டு பருப்பு வாங்கிக்கிறாங்க, பருப்பு கொடுத்துட்டு மிளகாய் வாங்கிக்கிறாங்க, என்ன தேவையோ பொருளாக கொடுத்துட்டு பொருளை வாங்கிக்கிறாங்க. அது வந்து சிரமமாக இருக்குது, ட்ரேடிங்க்கு கம்ஃபர்டபுளாக இல்லை. அப்போ என்ன பண்ணுறாங்க, பணம் அப்படின்ற விஷயத்தை கொண்டு வராங்க. பணம் அப்படின்போது உலோக பணத்தை கொண்டு வராங்க. மதிப்புமிக்க உலோகங்களை வந்து பணமாக பயன்படுத்துகிறாங்க. தங்கம், வெள்ளி, செம்பு போன்ற பணத்தை வந்து பயன்படுத்துகிறாங்க. அடுத்தது பணம் அடுத்த கட்ட பரிணாம வரிசையாக வங்கி பணமாக மாறுது, காசோலை டிராஃப்டாக மாறுது, அடுத்ததான் மின்னணு பணமாக மாறுது, அடுத்ததான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் கரன்சி, கிரிப்டோ கரன்சியாக போயிட்டு இருக்கு. இதெல்லாம் வந்து நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்க போகிறோம். சேமிப்பு மற்றும் முதலீடு அப்படின்போது
அப்போ பாருங்க பண மதிப்பிழப்புலாம் எப்போ செஞ்சாங்கன்னு சொல்லி கேட்பாங்க உங்களுக்கு. ரூபாய் குறியீடு எப்போ வந்து உருவாக்குனாங்கன்னு கேட்பாங்க. சரிங்களா? அப்போ உள்நாட்டு உற்பத்தினா என்ன, சரிங்களா, மொத்த உள்நாட்டு உற்பத்தினா என்ன, நாட்டு வருமானம்னா என்ன, இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்க போறீங்க. 10th வந்து நம்ம பிரீஃபாக பார்க்கலாம். அடுத்து பொது மற்றும் தனியார் துறை. அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியான்றது ஒரு கலப்பு பொருளாதாரம் மிக்க நாடு. கலப்பு பொருளாதாரம் என்னன்னா தனியார் துறையோட பங்களிப்பும் இருக்கும், பொதுத்துறையோட பங்களிப்பும் இருக்கும். சரிங்களா? இப்போ தனியார் துறைனா என்ன, முழுக்க முழுக்க பிரைவேட்டு நிறுவனங்கள். பொதுத்துறைனா கவர்மெண்ட்டு. அப்போ கூட்டுத்துறை அப்படின்னு சொல்லும்போது ரெண்டுமே சேர்ந்து பண்ணக்கூடியது. சரிங்களா? இதெல்லாம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ ரொம்ப முக்கியமாக நம்ம பார்த்துருப்போம். சரிங்களா? இப்போ இதில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான கேள்வி பதில்கள் நம்ம பார்க்கலாம். சரிங்களா? இது வரைக்கும் 6வதுலேருந்து 8வது வரைக்கும் இருக்கக்கூடிய வரலாறு, பொருளாதாரம், புவியியல், சரிங்களா, இயற்பியல், வேதியியல், உயிரியல் எல்லாமே நம்ம பார்த்துருக்குறோம். இப்போ நம்ம இந்த தேர்வில் பார்க்க போகிறது 70 கேள்விகள். இந்த 70 கேள்விகளும் 8ஆம் வகுப்பு தரத்தை வச்சு உங்களுக்கு வரலாறுல இருந்தும் குடிமையில இருந்தும் பொருளாதாரத்துல இருந்தும் கேள்விகள் இருக்க போகுது. சரிங்களா? இது இல்லாமல் சயின்ஸ்ல இருந்துமே கேள்விகள் இருக்கும். சரிங்களா? அப்போ 8வது வரைக்கும் இருக்கக்கூடிய பள்ளி பாடப்புத்தகத்தை அடிப்படையாக கொண்டு 70 கேள்விகள் இருக்க போகுது. இதில் எத்தனை கேள்விகளுக்கு நீங்கள் சரியாக ஆன்சர் பண்ணுறீங்க அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. திருமண வயது சட்டம் முதல் முறையில் இயற்றப்பட்ட ஆண்டு 1860 தான் முதல்ல திருமண வயது சட்டம் அப்படின்றது இயற்றப்படுது. அப்போ சின்ன வயசுல திருமணம் செய்து கொடுக்கக்கூடிய வழக்கம் அப்படின்றது அப்போல்லாம் இருந்துட்டு இருந்துச்சு. அதை முறைப்படுத்தி, சரிங்களா, அப்போ குழந்தை திருமணம் அப்படின்றத தடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் திருமண வயது சட்டம் அப்படின்றத இயற்றுறாங்க. குறைந்தபட்ச வயதை வந்து நிர்ணயம் செய்கிறாங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க. குலாம்கிரி அடிமைத்தனம் என்பது யாருடைய நூல் அப்படின்னா ஜோதிபாய் பூலேவுடைய நூல். அடுத்த கொஸ்டின் பாருங்க. 2ஆம் சந்திரகுப்தர் காலத்தில் இந்தியாவிற்கு வருகை புரிந்த சீன பயணி பாஹியான் அப்படின்றவர் தான் இந்தியாவிற்கு வருகை புரிந்த சீன பயணி. 2ஆம் சந்திரகுப்தர் காலத்தில் இவர் தான் முதல்ல இந்தியாவிற்கு வருகை புரிந்த சீன நாட்டு பயணி. யுவான் சாங் அப்படின்னு சொல்லக்கூடிய பயணிகளின் இளவரசர் அப்படின்றவர் யாருடைய காலத்தில் வருகை புரிந்திருப்பாருன்னா அர்ஷருடைய காலத்தில் வருகை புரிந்திருப்பார். சரிங்களா? வட இந்தியாவில் அர்ஷரும் தென்னிந்தியாவில் புலிகேசியும் ஆட்சி செஞ்சுட்டு இருப்பாங்க. அவங்களுடைய காலத்தில் வருகை புரிந்திருப்பார். அடுத்த கொஸ்டின். மகாராஜா அதிராஜா என்ற பட்டத்தை ஏற்றவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா? முதலாம் மகாராஜா அதிராஜா அப்படின்றது முதலாம் சந்திரகுப்தர். சரிங்களா? ஸ்ரீகுப்தரும் கடோர்கஜனும் மகாராஜான்னு சொல்லி அழைக்கப்பட்டாங்க. ஆனா மகாராஜா அதிராஜான்னு சொல்லி அழைக்கப்பட்டது யாருன்னா முதலாம் சந்திரகுப்தர். அடுத்த கொஸ்டின். சரக்கு மற்றும் சேவை வரியை முதலில் அறிமுகம் செஞ்ச நாடு எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பிரான்ஸ் அப்படின்றது தான். சரிங்களா? ஜிஎஸ்டியை முதல்ல அறிமுகம் செஞ்ச நாடு பிரான்ஸ். அடுத்த கொஸ்டின். ஜிஎஸ்டி கவுன்சில் தலைவராக யார் வந்து செயல்படுவார் அப்படின்னா நிதி அமைச்சர். நிதி அமைச்சர் தான் ஜிஎஸ்டி கவுன்சிலுடைய தலைவராக செயல்படுவார். அடுத்த கொஸ்டின் பாருங்க. விவசாய பண்டங்களின் உற்பத்தியில இந்தியா எத்தனாவது இடத்துல இருக்கு, எத்தனாவது பெரிய நாடுன்னா 2வது பெரிய நாடு. அடுத்த கொஸ்டின். 86வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் எந்த ஆண்டு மேற்கொள்ளப்பட்டதுன்னா 2002ல மேற்கொள்ளப்பட்டது. அனைவருக்கும் கல்வி இயக்கம் அப்படின்றது இதன் மூலமா தான் ஏற்படுத்தப்படுது. அடுத்த கொஸ்டின். நீதிமன்ற முத்திரையுடன் நீதிமன்றத்தால் வெளியிடப்படும் கட்டளை அல்லது ஆணை என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா நீதி பேராணை அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? நீதி பேராணை அப்படின்னு சொல்லலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்க. இந்திய அரசியலமைப்பின் புதுமையான சிறப்பம்சம் என்று அழைக்கப்படுவது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அரசு நெறிமுறைப்படுத்தும் கோட்பாடு அப்படின்றது தான் புதுமையான சிறப்பம்சம்னு நம்ம சொல்றோம். அடுத்த கொஸ்டின். அரசியலமைப்பின் பாதுகாவலன் என்று அழைக்கப்படுவது எதுனா உச்ச நீதிமன்றம் அப்படின்றது தான். உச்ச நீதிமன்றம் தான் அரசியலமைப்புடைய பாதுகாவலன். ஏன்னா அடிப்படை உரிமைகள் மறுக்கப்படும் பொழுது ஆர்டிகல் 32 பயன்படுத்தி நம்ம என்ன பண்ணுவோம், அரசியலமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணுதல். இதைதான் வந்து நம்மளுடைய டாக்டர் அம்பேத்கர் ஐயா அவர்கள் இந்திய அரசியலமைப்புடைய இதயம் மற்றும் ஆன்மான்னு சொல்லியிருப்பார். அப்போ உச்சநீதிமன்றத்தை தான் நம்ம நாடணும். அடிப்படை உரிமை மறுக்கப்படுதுன்னா உச்சநீதிமன்றத்தை தான் நம்ம நாடணும். அடுத்த கொஸ்டின் பாருங்க. அவசர நிலையின் போது தடை செய்ய முடியாத சட்டப்பிரிவு எது அப்படின்னா ஆர்டிகல் 20, 21 இதுதான் தடை செய்ய முடியாது. சரிங்களா? சுதந்திரமா அதாவது வாழக்கூடிய உரிமையை சொல்லக்கூடியது தான் அதெல்லாம். அடுத்த கொஸ்டின் பாருங்க. எந்த நூல்ல ராபர்ட் ஹூக் அப்படின்றவர் செல் என்ற சொல்ல முதல்ல பயன்படுத்தினார்னா மைக்ரோகிராஃபியா அப்படின்ற நூல்ல தான். செல் அப்படின்றது ஒரு சிறிய பெட்டி அப்படின்னு சொல்லி இதுல பயன்படுத்தியிருப்பார். அடுத்த கொஸ்டின். தோராயமா மனித உடல்ல எத்தனை செல்கள் இருக்கு அப்படின்னா 3.7 × 10⁻13 செல்கள். இதெல்லாம் நம்ம இதுக்கு முன்னாடி டெஸ்ட்லேயே பார்த்துருப்போம். ரொம்ப முக்கியமான கேள்விகளாக தான் திரும்ப வருது. நல்லா படிச்சிங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க. முதிர்ந்த இரத்த சிவப்பு செல்கள். முதிர்ந்த இரத்த சிவப்பு செல்கள்ல உட்கரு இருக்காது. உட்கருனாலும் நியூக்ளியஸ்னாலும் ஒன்று தான். அப்போ உட்கரு அப்படின்றது இருக்காது. அடுத்த கொஸ்டின் பாருங்க. இந்தியாவின் தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் எப்பொழுது ஏற்படுத்தப்பட்டது? 1995 ஏற்படுத்தப்பட்டிருக்கும். அடுத்த கொஸ்டின். இந்தியாவின் முதல் புறநகர் ரயில் போக்குவரத்து மும்பையில் எந்த ஆண்டு நிறுவப்பட்டது? 1925 தான் நிறுவப்பட்டிருக்கும். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. கிராண்ட் ட்ராங்க் சாலையை அமைத்தவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஷெர்ஷாசூர் அப்படின்றவர் தான் கிராண்ட் ட்ராங்க் சாலை அப்படின்றத அமைச்சிருப்பார். அடுத்த கொஸ்டின். இந்தியாவின் முதல் மாநகராட்சி சென்னை எப்பொழுது தொடங்கப்பட்டது?
1688 தான் இந்தியாவுடைய முதல் மாநகராட்சியாக சென்னை வந்து தொடங்கப்பட்டிருக்கும். அடுத்த கொஸ்டின், அரசியலமைப்பின் கருத்தாக்கம் முதலில் தோன்றிய நாடு. அப்ப அரசியலமைப்பு அப்படின்றது மக்களை வந்து வழிநடத்தக்கூடியது, மக்கள் வந்து வாழ்வதற்கு சட்டத்திட்டங்களை வகுத்து கொடுக்கக்கூடியது. ஒரு நாடு இருக்கு அப்படின்னா அதுக்கான சட்டங்களை எல்லாம் நம்ம அரசியலமைப்புன்னு சொல்றோம். அந்த நாட்டு மக்கள் எப்படிலாம் வாழணும், எந்தெந்த உரிமைகள்லாம் இருக்கு, எல்லாத்த பத்தியும் சொல்லக்கூடியது. ஒரு அரசாங்கம் எப்படி நடக்கணும்ன்றதை பத்தி சொல்லக்கூடியது அரசியலமைப்பு. அது முதல்ல எங்க தோன்றுதுன்னா அமெரிக்க ஐக்கிய நாடுகள்ல தான் தோன்றுது. அடுத்த கொஸ்டின், ஆனந்தரங்கனுடைய நாட்குறிப்புகள் இருக்கு இல்லையா, அதுதான் இந்தியாவுக்கும் பிரெஞ்சுடைய உறவு பத்தியும் நமக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு இருக்கக்கூடிய ஒரே எழுதப்பட்ட சான்றாக இருக்கு. அப்ப ஆனந்தரங்கன் வெளியிட்ட நாட்குறிப்புகள் இந்தியாவிற்கும் பிரெஞ்சுக்காரர்களுக்கும் இடைப்பட்ட உறவை வந்து சொல்றதாக இருக்கு. அடுத்த கொஸ்டின் பாருங்க, 1630 புனித டேவிட் கோட்டை ஆங்கிலேயர்களால் எங்கு கட்டப்பட்டதுன்னு சொல்லி கேட்குறாங்க. கடலூரில் கட்டப்பட்டது. சரிங்களா. புனித லூயிஸ் கோட்டை பாண்டிச்சேரியில் இருக்கும். ஜார்ஜ் கோட்டைன்றது சென்னையில் இருக்கும். அடுத்த கொஸ்டின் பாருங்க, இந்தியாவிலிருந்து போர்ச்சுகீசிய பகுதிகளுக்கு அனுப்பப்பட்ட முதல் போர்ச்சுகீசிய ஆளுநர் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா. பிரான்சிஸ்கோ டி அல்மொய்டா அப்படின்றவர் தான் முதல்ல போர்ச்சுகீசிய ஆளுநராக இந்தியாவுக்கு வந்திருப்பார். இவர் தான் நீலநீர் கொள்கை அப்படின்றத பின்பற்றிருப்பார். நீலநீர் கொள்கைன்றது ஒரு கடல் கொள்கை. கடலை வந்து ஆதிக்கத்தில் நம்ம வச்சிருந்தா நம்ம தான் இந்தியாவில் வர்த்தகம் செய்யலாம் அப்படின்னு சொல்லி வச்சிருப்பார். அல்போன்சா டி அல்புகர்க் அப்படின்றவர் உண்மையாவே போர்ச்சுகீசியருடைய அதிகாரத்தை இந்தியாவில் நிறுவியிருப்பாரு. சரிங்களா. அடுத்ததா பாருங்க, நினோ டி குங்கா அப்படின்றவருடைய காலத்துல 1510 கோவாவுக்கு தலைநகரம் மாத்திருப்பாங்க. கொச்சின்ல இருந்து கோவாவுக்கு தலைநகரம் மாத்திருப்பாங்க. அடுத்த கொஸ்டின், டேனியர்களின் தலைநகரமாக இந்தியாவில் எது இருந்துச்சுன்னா சொராம்பூர் இருந்திருக்கும். சரிங்களா. சொராம்பூர் அப்படின்றது தான் டேனியர்களுடைய தலைநகரமாக இருந்திருக்கும். தமிழ்நாட்டில் டேனியர்களுடைய தலைநகரமாக தரங்கம்பாடி இருந்திருக்கும். அடுத்த கொஸ்டின் பாருங்க, இருட்டறை துயர சம்பவம் எப்பொழுது நடைபெற்றது? 1756 தான் இருட்டறை துயர சம்பவம் நடைபெற்றோம். இதனால வந்து பார்த்தீங்கன்னா கோபம் அடைந்த ராபர்ட் கிளைவ் என்ன பண்ணுவார், 1757 பிளாசி போர் எடுப்பார். பிளாசி போர் நடக்கும். இதுல வந்து பார்த்தீங்கன்னா ராபர்ட் கிளைவ் ஜெயிச்சிருவாரு. சரிங்களா. சிராஜ் உத்தவ்லா தோத்துருவாரு. இதுதான் வந்து ஆங்கிலேயர்களுடைய முதல் வெற்றியாக பார்க்கிறோம். இதுக்கப்புறமா உங்களுக்கு பக்சார் போர் நடக்கும். பக்சார் போர், கர்நாடக போர்கள், மைசூர் போர்கள், மராத்திய போர்கள், இது எல்லாத்திலையும் வெற்றி பெற்று இந்தியாவை ஒட்டுமொத்தமாக தங்களுடைய ஆட்சியின் கீழ் கொண்டு வந்துருவாங்க. இருக்கக்கூடிய சின்ன சின்ன அரசாங்கங்களையும் கைப்பற்றுறதுக்காக துணைப்படை திட்டம், வாரிசெடுப்பு கொள்கையெல்லாம் அறிமுகப்படுத்துவாங்க. அடுத்தது பாருங்க, மைசூர் போருக்கு பின்னர் திப்புவுடைய குடும்பத்தினர் எங்கு சிறை வைக்கப்பட்டார்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ 4வது மைசூர் போர்ல திப்பு வந்து கொன்னுடுவாங்க. வெள்ளையஸ்லி பிரபு கொன்னுடுறாரு. கொன்னதுக்கு அப்புறம் திப்புவுடைய குடும்பத்தினரை வேலூர் கோட்டையில் வந்து சிறை வைக்கிறாங்க. சரிங்களா. அடுத்த கொஸ்டின், 1863 ஐசிஎஸ் தேர்வில் தேர்ச்சி பெற்ற முதல் இந்தியர் யாருன்னு கேட்குறாங்க. சத்யேந்திரநாத் தாகூர் அப்படின்றவர் தான். சரிங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்க, துணைப்படை திட்டம் எந்த ஆண்டு அறிமுகம் செய்யப்பட்டது? 1798 துணைப்படை திட்டம் அப்படின்றத வெள்ளையஸ்லி பிரபு அறிமுகம் செய்கிறாரு. அடுத்த கொஸ்டின் பாருங்க, நிலையான நிலவரி திட்டத்தை அறிமுகம் செய்தவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நிலையான நிலவரி திட்டத்தை அறிமுகம் செஞ்சது காரன்வாலிஸ் பிரபு. வில்லியம் பெண்டிங் பிரபு அப்படின்ற ஒரு மகள்வாரி முறை ஏற்படுத்துறாரு. சரிங்களா. தாமஸ் மான்ரோ அப்படின்றவர் உங்களுக்கு ரயத்வாரி முறையை ஏற்படுத்துவார். அடுத்த கொஸ்டின், நீல் தர்பன் என்ற நாடகம் யாருடைய துயரங்களை வந்து வெளிப்படுத்துவதாக இருக்குது அப்படின்னா சாயப்பயிர் விவசாயிகளை பற்றி சொல்லக்கூடியதாக இருக்குது. நீல் தர்பன் அப்படின்னு சொல்லக்கூடிய நாடகம் சாயப்பயிர் விவசாயிகளுடைய துயரத்தை வந்து வெளிப்படுத்துவதாக இருக்கு. அடுத்த கொஸ்டின், கட்டபொம்மனுடைய முன்னோர்கள் எந்த பகுதியை சார்ந்தவர்கள்னா ஆந்திரா பகுதியை சார்ந்தவர்கள். பாளையக்காரர்களின் கிளர்ச்சி அடக்கப்பட்டது. அந்த 73 கிளர்ச்சியாளர்களும் எங்கு நாடு கடத்தப்பட்டார்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பினாங்கு தீவு இல்லைன்னா வேல்ஸ் இளவரசன் தீவுன்னு சொல்லி பின்னால் அழைக்கப்பட்ட தீவுக்கு நாடு கடத்தப்படுறாங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க, 1857 பெரும் புரட்சி அப்படின்றது நடக்குது. அதுல பீகாரில் நடைபெற்ற புரட்சிக்கு தலைமை தாங்கியவர் யாருன்னா கன்வர் சிங். இவருடைய புரட்சியை அடக்கியவர் யாருன்னா வில்லியம் டெய்லர். 2ஆம் பகதூர் ஷா டெல்லியில வந்து தலைமை தாங்கியிருப்பார். சரிங்களா. அப்ப கான் பகதூர் கான் அப்படின்றவர் உங்களுக்கு எங்க தலைமை தாங்கினார், நானா சாஹிப் எங்க தலைமை தாங்கினார்னு சொல்லி தெரிஞ்சவங்க கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. சரிங்களா. அதான் உங்களுக்கான கேள்வி. அடுத்த கொஸ்டின் பாருங்க, பாளையக்காரர் முறை ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு. 1529 பாளையக்காரர் முறை அப்படின்றது ஏற்படுது. மதுரையை ஆட்சி செஞ்ச விஸ்வநாத நாயக்கர் அப்படின்றவர் காக்கத்தியர்கள் பின்பற்றிய பாளையக்காரர் முறையை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றாரு. நாடு 72 பாளையங்களாக பிரிக்கப்படுது. சரிங்களா. கிழக்கு பாளையம், மேற்கு பாளையம்னு சொல்லி பிரிக்கப்படுது. கிழக்கு பாளையம் கட்டபொம்மனுடைய கட்டுப்பாட்டிலையும், மேற்கு பாளையம் புலித்தேவருடைய கட்டுப்பாட்டிலையும் இருக்கு. அடுத்த கொஸ்டின் பாருங்க, எந்த ஆண்டு யுனெஸ்கோ அமைப்பு தட்சசீலத்தை உலக பாரம்பரிய தலமாக அங்கீகரிச்சதுன்னு சொல்லி கேட்குறாங்க. 1980 வந்து அங்கீகரிச்சது. அப்போ 1984 மகாபலிபுரம் கடற்கரை கோயில் வந்து உலக பாரம்பரிய தலமாக அங்கீகரிக்கப்பட்டிருக்கும். அடுத்த கொஸ்டின் பாருங்க, மெக்காலே 1835 மேல் திசை கல்வியை வந்து முன்மொழிந்தாருன்னு சொல்றாங்க. கரெக்ட் தான். உட்ஸ் கல்வி அறிக்கை 1854 இந்தியாவுடைய கல்வியின் மகா சாசனம், ஆங்கில கல்வியுடைய மகா சாசனம்னு சொல்லி அழைக்கிறோம். இதுல எது வந்து தவறான கூற்றுன்னு கேட்டிருக்காங்க. இதுல எதுவுமே தவறான கூற்று கிடையாது. இப்போ மேற்கண்ட ஏதும் இல்லை அப்படின்றது தான் சரியான ஆன்சர். அடுத்த கொஸ்டின், வேதம் என்ற சொல் எந்த சொல்லிலிருந்து வந்தது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க.
சமஸ்கிருத சொல். வேதம் அப்படின்றது ஒரு சமஸ்கிருத சொல். அடுத்த கொஸ்டின், இந்தியாவின் மிக பழமையான நாலந்தா பல்கலைக்கழகம் எங்க அமைஞ்சிருக்குன்னா பீகார்ல அமைஞ்சிருக்கு. சரிங்களா, பீகார்ல தான் அமைஞ்சிருக்கு. அடுத்த கொஸ்டின், தமிழகத்தில் பள்ளிகளில் மதிய உணவு திட்டம் அறிமுகம் செய்யப்பட்ட ஆண்டு 1956 தான் மதிய உணவு திட்டம் அப்படின்றது அறிமுகம் செய்யப்படுது. காமராஜர் தான் முதல்ல மதிய உணவு திட்டத்தை வந்து அறிமுகப்படுத்துறாரு. அடுத்த கொஸ்டின், அண்டர் கல்விக்குழு ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு 1882. இந்த அண்டர் கல்விக்குழுன்றது பெண் கல்வி தொடர்பானது. அடுத்த கொஸ்டின் பாருங்க, இந்தியாவில் ஆங்கில கல்வியின் மகாசாசனம் என அழைக்கப்படுவது எதுனா உட்ஸ் கல்வி அறிக்கை. நம்ம இப்பதானே பார்த்தோம் கூற்றுல, அதே கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க, வர்தா கல்வி திட்டத்தை உருவாக்கியவர் யார்? 1937 காந்தியடிகள் உருவாக்கினது தான் அந்த வர்தா கல்வி திட்டம் அப்படின்றது. அடுத்த கொஸ்டின் பாருங்க, எந்த ஆண்டு கல்வித்துறை மாநில பட்டியலிலிருந்து பொதுப்பட்டியலுக்கு மாற்றப்பட்டதுன்னு சொல்லி கேட்குறாங்க. 1976 தான் மாற்றப்படுது. சரிங்களா, 42வது சட்ட திருத்தம் அதன் மூலமாக மாற்றப்படுது. அடுத்த கொஸ்டின், இந்திய அரசு எந்த ஆண்டு புதிய கல்விக் கொள்கையை அறிமுகம் செஞ்சது? 1986 தான் அறிமுகம் செய்யுது. அடுத்த கொஸ்டின் பாருங்க, இந்த இந்தியாவுடைய கல்வி வளர்ச்சின்ற இந்த பாடம் வந்து பார்த்தீங்கன்னா புதிய புத்தகத்துல கொஞ்சம் மாறுபட்டு இருக்கு. நீங்க பழைய புத்தகத்துல கொடுத்துருக்குதையும் தெரிஞ்சுக்கங்க, புதிய புத்தகத்துல கொடுத்துருக்குதையும் தெரிஞ்சுக்கங்க. ஏன்னா கொஸ்டின்ஸ் எப்படி எடுப்பாங்கன்றது நமக்கு சொல்ல முடியாது. பழைய புக்ல இருந்து கூட கொஸ்டின் எடுக்கலாம், அதனால அதை தெரிஞ்சு வச்சுக்கங்க. அடுத்து பாருங்க, இந்தியாவில் நவீன கல்வி முறையை அறிமுகம் செஞ்ச ஐரோப்பிய நாடு எதுன்னு சொல்லி கேட்குறாங்க. போர்ச்சுகீசியர்கள் தான் இந்தியாவில் நவீன கல்வி முறையை அறிமுகம் செய்கிறாங்க. அடுத்த கொஸ்டின், செல்வ சுரண்டல் கோட்பாட்டினை சொன்னது யாருன்னா தாத்தாபாய் நவ்ரோஜ், இவர் தான் சொல்லியிருப்பார். அடுத்த கொஸ்டின், பின்வரும் கூற்றுகளில் எவை சரியானதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்தியாவில் ஆங்கிலேயர்கள் மேற்கொண்ட வாணிபம் இந்தியாவில் பாரம்பரிய கைத்தொழிலை நசுக்கியது. இந்தியாவின் பழமையான தொழில் நெசவு தொழில்னு சொல்லியிருக்காங்க. கரெக்டு தான். அப்போ இந்தியாவுடைய பாரம்பரிய தொழில்களை எல்லாத்தையுமே ஆங்கிலேயர்கள் மேற்கொண்ட வாணிபம்ன்றது நசுக்குது. இங்கேருந்து மூலப்பொருட்களை எடுத்துகிட்டு போகிறாங்க ஐரோப்பாவுக்கு, அங்கே இருக்கக்கூடிய டெக்னாலஜியை பயன்படுத்தி அதை வந்து முடிவுற்ற பொருளாக மாற்றி இங்கே கொண்டு வந்து இங்கே இருக்கக்கூடிய சந்தையில் வந்து விற்கிறாங்க. இங்கே இருக்கக்கூடியவங்களோட கம்மி விலைக்கு கொடுக்குறாங்க. அப்போ இங்கே இருக்கக்கூடிய கைவினை பொருட்களுடைய வியாபாரன்றது தடைப்படுது. சரிங்களா, அப்போ இந்தியாவில் மிக பழமையான தொழில்ன்றது நெசவு தொழில். அடுத்த கொஸ்டின் பாருங்க, 1907ஆம் ஆண்டு ஜாம்ஷெட்பூரில் நிறுவப்பட்ட டாடா இரும்பு எஃகு நிறுவனம். சரிங்களா, அதில் எது தயாரிக்கப்படுதுன்னா தேன் இரும்பு தயாரிக்கப்படுது. சரிங்களா, அடுத்த கொஸ்டின் பாருங்க, இந்திய தொழில்துறை கூட்டமைப்பு CII உருவாக்கப்பட்ட ஆண்டு 1984. அடுத்த கொஸ்டின், உள்ளாட்சி அமைப்புகளுடைய தந்தை என்று ரிப்பன் பிரபு அழைக்கப்படுகிறார். சரிங்களா, ரிப்பன் பிரபு அப்படின்றவர் தான் உள்ளாட்சி அமைப்புகளின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார். ரிப்பன் எங்கள் அப்பன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, அடுத்த கொஸ்டின், மாநில மறுசீரமைப்பு சட்டம் எப்பொழுது இயற்றப்பட்டது? 1956 தான் மாநில மறுசீரமைப்பு சட்டம் இயற்றப்பட்டு மொழிவாரி மாநிலங்கள் பிரிக்கப்படுது. மொழியின் அடிப்படையில் மாநிலங்களை வந்து பிரிக்கிறாங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க, ஜவஹர் முறையை பின்பற்றியவர்கள் யார் அப்படின்னா ராஜபுத்திரர்கள். ராஜபுத்திரர்கள் தான் ஜவஹர் அப்படின்ற முறையை பின்பற்றுறாங்க. ஜவஹர் முறைனா என்னன்னா, தன்னுடைய நாட்டை வந்து எதிரி நாட்டு அரசன் கைப்பற்ற போறான்னு சொல்லி தெரிஞ்ச பெண்கள் என்ன பண்றாங்கன்னா, கணவன் போர்ல இறந்துடுவான், நம்ம வந்து எதிரி நாட்டால வந்து மானபங்கப்படுத்தப்பட்டுருவோம் அப்படின்னு சொல்லி தீயில தாங்களே வந்து தீக்கிரையாவது தான் ஜவஹர் முறை அப்படின்னு சொல்லக்கூடியது. சரிங்களா, அடுத்த கொஸ்டின் பாருங்க, பெண் சிசு கொலை தடை சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு 1870 தான் பெண் சிசு கொலை தடை சட்டம் அப்படின்றது கொண்டு வரப்படுது. அடுத்த கொஸ்டின், தேவதாசி என்பதுடைய பொருள் என்ன அப்படின்னா கடவுளின் சேவகர் அப்படின்றது தான். தேவதாசி முறை எப்போது ஒழிக்கப்படுது? 1947 முத்துலட்சுமி அம்மையாருடைய பெரும் முயற்சியால ஒழிக்கப்படுது. இந்தியாவுடைய முதல் பெண் மருத்துவர் யாருன்னா முத்துலட்சுமி ரெட்டி, அதாவது முத்துலட்சுமி அம்மையார், அவங்களுடைய பெரும் முயற்சியால தான் ஒழிக்கப்படுது. அடுத்த கொஸ்டின் பாருங்க, மதராஸ் தேவதாசி சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1947. இப்போ தானே பார்த்தோம், இதுக்கு பெரியார் கூட ஹெல்ப் பண்ணியிருப்பார். அடுத்த கொஸ்டின் பாருங்க, இந்தியாவின் முதல் பெண் மருத்துவர் யாருன்னா முத்துலட்சுமி அம்மையார். சரிங்களா, அடுத்த கொஸ்டின், இந்திய ஊழியர் சங்கத்தினை கோபாலகிருஷ்ண கோகலே தொடங்கிய ஆண்டு 1905 தான் தொடங்கியிருப்பார். அடுத்த கொஸ்டின், பாண்டிச்சேரியில் செயின் கோட்டையை கட்டியவர் யார் அப்படின்னா மார்டின் தான் கட்டியிருப்பார். சரிங்களா, பிரான்சிஸ் காய்ஸ் மார்டின் அப்படின்றவர் தான் கட்டியிருப்பார். அடுத்த கொஸ்டின், வாரி சிறப்பு கொள்கை 1848 அறிமுகம் செஞ்சது யார் அப்படின்னா டல்ஹௌசி பிரபு. டல்ஹௌசி பிரபு தான் அறிமுகம் செஞ்சிருப்பார். ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். சதாரா அப்படின்றது தான் முதல்ல இணைத்துக் கொள்ளப்படும். துணைப்படை திட்டத்தில் முதல்ல ஹைதராபாத் இணைஞ்சுக்கும். சரிங்களா, அடுத்த கொஸ்டின் பாருங்க, தக்கான கழகம் நடைபெற்ற ஆண்டு 1875 தான் தக்கான கழகம் நடைபெற்றிருக்கும். அடுத்த கொஸ்டின், சாம்ரான் விவசாய சட்டம் எப்போது கொண்டு வரப்பட்டது? சாம்ரான் விவசாய கழகம் 1917 நடந்திருக்கும். சட்டம் வந்து 1918 கொண்டு வந்திருப்பாங்க. அடுத்த கொஸ்டின், மகள்வாரி முறையில மகள் அப்படின்னா என்ன அப்படின்னா கிராமம். கிராமம் அப்படின்றது தான் மகள் அப்படின்றதோடைய பொருள். மகள்வாரி முறை ஹெல்ட் மெகன்சி அப்படின்றவருடைய சிந்தனையில உதிச்சிருக்கோம். வில்லியம் பெண்டிங் பிரபு தான் இதை கொண்டு வந்திருப்பார். அடுத்த கொஸ்டின், 1857 பெரும் புரட்சிக்கு உடனடி காரணம் என்ன அப்படின்னா என்ஃபீல்டு ரக துப்பாக்கிகள் தான். என்ஃபீல்டு ரக துப்பாக்கி, அதாவது இந்த துப்பாக்கியில் இருக்கக்கூடிய தோட்டாவில்
பன்றியோடைய கொழுப்பு அப்படின்னா பசுமாட்டுடைய கொழுப்பு வந்து தடவி இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு வதந்தி கிளப்பப்படுது. இது வந்து இந்தியாவில் இருக்கக்கூடியவர்களுடைய உணர்வுகளை வந்து புண்படுத்துறதாக இருக்குது. சரிங்களா? வங்காளத்தில் தான் முதல்ல புரட்சி அப்படின்றது வெடிக்குது. மங்கள் பாண்டே அப்படின்றவர் தான் இந்த துப்பாக்கி வந்து தொட மறுத்து தன்னுடைய உயர் அதிகாரியை எதிர்த்து நின்று சரிங்களா முதல்ல பலியானவர், தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்க, 1857 பெரும்புரட்சியின் போது இந்தியாவுடைய கவர்னர் ஜெனரலாக இருந்தவர் யார் அப்படின்னா கானிங் பிரபு. அப்போ விக்டோரியா மகாராணியுடைய பேரறிக்கு அப்புறம் இந்த கவர்னர் ஜெனரல், இந்தியாவுடைய கவர்னர் ஜெனரல் அப்படின்றது வைசிராய் அப்படின்னு சொல்லி பெயர் மாற்றம் செய்யப்படும். அடுத்த கொஸ்டின் பாருங்க, ஐநா உலக சிறுதானிய ஆண்டாக அறிவித்த ஆண்டு எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 2023 தான் ஐநா வந்து சர்வதேச சிறுதானிய ஆண்டாக அறிவிச்சிருக்கோம். அடுத்த கொஸ்டின், ரூபாய் என்ற சொல் எந்த வார்த்தையிலிருந்து பெறப்பட்டது அப்படின்னா சமஸ்கிருத வார்த்தையிலிருந்து பெறப்பட்டது. அடுத்த கொஸ்டின் பாருங்க, இந்தியாவில் ரிசர்வ் வங்கி நிறுவப்பட்ட ஆண்டு 1935 தான் இந்தியாவில் ரிசர்வ் வங்கி அப்படின்றது நிறுவப்படும். சரிங்களா? வங்கிகளின் வங்கி எது? இந்திய ரிசர்வ் வங்கி. அடுத்த கொஸ்டின், ஷெர்ஷா வெளியிட்ட ரூபியா என்ற வெள்ளி நாணயத்தின் எடை என்னன்னா 178 கிராம் எடை கொண்ட வெள்ளி நாணயம், ரூபியா அப்படின்ற நாணயம். இது வந்து பிற்காலத்தில் ஆங்கிலேயருடைய ஆட்சி வரைக்குமே பின்பற்றப்பட்ட ஒரு நாணய முறையாக இருக்கும். அப்போ ஷெர்ஷா நில வருவாய் முறை, நிர்வாக முறை, நில சீர்திருத்தம், சரிங்களா, வருவாய் முறையெல்லாம் யார் பின்பற்றியிருப்பார்னா அக்பர் வந்து பிற்காலத்தில் பின்பற்றியிருப்பார். அடுத்து பாருங்க, பண மதிப்பிழப்பு செய்யப்பட்ட நாள் எது அப்படின்னா 2016 நவம்பர் 8 தான் பண மதிப்பிழப்பு செய்கிறாங்க. 500 ரூபாய் 1000 ரூபாய் நோட்டுகளை வந்து பண மதிப்பிழப்பு செய்கிறாங்க. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க, பொதுத்துறை அப்படின்றது என்ன நோக்கம் உடையதுன்னா சேவை நோக்கம் உடையது. சேவை நோக்கம் உடையது தான் பொதுத்துறை. சரிங்களா? அப்போ இந்த தேர்வில் நம்ம 70 கேள்விகள் பார்த்தோம். 70 மிக முக்கியமான கேள்விகளை தேர்வு நோக்கில் நம்ம பார்த்துருக்கோம். இந்த 70 கேள்விகளுக்கு நீங்கள் எத்தனை கேள்விகள் ஆன்சர் பண்ணிருக்கீங்கன்றதை மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ச்சியாக படிங்க. நம்ம தொடர்ச்சியாக நிறைய ரிவிஷன் கிளாஸஸ்லாம் கொடுக்க போகிறோம். இதெல்லாம் உங்களுக்கு நீங்கள் சைட் பை சைடு எப்போல்லாம் படிச்சுட்டு ஃப்ரீயாக இருக்கீங்களோ அந்த நேரத்திலலாம் ஜஸ்ட் ஒரு டைம் நீங்கள் கேளுங்க. சரிங்களா? கண்டிப்பாக நல்ல மார்க் எடுக்க முடியும். நம்ம நிறைய மாதிரி தேர்வுகளை வந்து நடத்த போகிறோம். சரிங்களா? அந்த மாதிரி தேர்வுகள்லாம் நீங்கள் வாங்கி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஒரிஜினல் எக்ஸாம் எழுதுன ஒரு ஃபீல் கிடைக்கும். கண்டிப்பாக நீங்கள் எங்கெங்கெல்லாம் தவறு செய்கிறீங்கன்றதை கண்டுபிடிச்சி திருத்துறதுக்கும் உங்களுக்கு உதவும். சரிங்களா? தேங்க்யூப்பா. தேங்க்யூ.